ஒரு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. காவல்துறைனா உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. செய்தி வந்தால் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா நல்லா வேலை செஞ்சுது, அந்த அம்மா பிராமின்னு தீக்கால போட்டு விட்டாங்க, உடனே அவங்கள மாற்றி விட்டாங்க. அந்த அளவுக்குலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வருஷம் பூரா புலம்பின்னு இருப்பாங்க, தீக்காக்கெல்லாம் அதான் வேலை. அதே மாதிரி ஒரு சமூக நீதி அரசாக இந்த அரசு அமைஞ்சிருக்குது. 8 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அமைச்சர்கள், எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி இது 2 பேர் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள், சிறுபான்மையினர், ஒரு கலவையாக எல்லோரும் சேர்ந்த ஒரு இதாக, எல்லாத்துக்கும் மேலே சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டணி அமைச்சரவையாக இருக்குது. இதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம். சமமான வாய்ப்பு கிடைக்குது. சிஎம் வந்து இது வரைக்கும் அவருக்கு என்ன பேர், ஒர்க் ஃப்ரம் ஹோம், வெளியே வர மாட்டாருன்னு. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஆனவுடனே அவர் வந்து கரெக்டாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி கரெக்டாக வந்துடுறாரு, கரெக்டாக கிளம்புறாரு, என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்கிறாரு, ஆலோசனை பண்ணுறாரு எல்லாம். மற்றவர்களும் அதே மாதிரி சிபாரிசுகள் எல்லாரையும் கண்காணிக்க உத்தரவிட்டிருக்காங்க. சிபாரிசுகள் கண்டபடி ஆடுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு.